அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற முக்கியமான கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் சக்தி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் ரிஷபராசியினருக்கு பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அது நன்மையாக இருக்க போகிறதா அல்லது தீமையாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புதிய முதலீட்டில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. வேலையிலையுமே கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்க வேண்டாங்க. உறவினர்களிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அதே மாதிரி முன்கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான யோசனைகளில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைப்பதற்கான காலநிலையை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் இந்த காலகட்டத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று. தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க. மாணவர்கள் மொபைல் ஃபோனை எடுக்க வேண்டாம். நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கவும் கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. பெரியவர்களையும் மரியாதை நிமித்தமாக நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூங்கக்கூட ஒரு சிலருக்கு நேரமே இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அத்தனை வேலை சுமை அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவனினுடைய அருளும் உங்களிடத்துல பரிபூரணமாகவே இருக்குங்க. எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்திருப்பான். பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க மீண்டு வந்து விடுவீங்க. வேலை தொழில வெற்றிக்காக அயராது உழைப்பீங்க. நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேருடைய முகத்திரை கழியும். நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க. ஆனால் இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே, அதுவே போதுங்க. தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேலாவது கண் வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார். இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க. கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படுவீங்க. தனியார் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது. கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது.
வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க. தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க. அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திறமையும் உங்களிடம் இருக்கிறது. சிறு வியாபாரிகள், சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகியும் நிற்பீங்க. அதே போல காதல் கைகூடி வரும். சுற்றத்தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம். அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க. அதே போல போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. நெடுநாளைய நண்பர்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணலாம். அதனால் யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று. மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறாது. அதே போல் மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க. திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சகோதரியின் திருமணத்தை பேசிய முடிப்பீங்க. தாயாரின் பேச்சு கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையை கிளப்புவாங்க. அதே போல தங்குதடை இல்லாமல் பணம் வரலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிச்சிடுவீங்க. உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க. பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது, தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வது, நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க உதவும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவோ நேரிடலாம். பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் 7.5 சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம். ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எதிர்பார்த்தது இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்க பெறலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் சேரும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க
அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கடின உழைப்பு தங்களுக்கு வெற்றியை தேடி தரலாம். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மறையுங்க. அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க. மன தைரியத்தால் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறும். அதே மாதிரி நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டியும் வரலாம்.